இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் பண்ணுற குட்டி குட்டி இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வா ஒன்றா சேர்ந்து விளையாடலாம், வா எல்லோரும் போய் விளையாடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை லெட்டஸ் ப்ளே அப்படின்னா நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறத அர்த்தம். உன் விருப்பம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் விருப்பம் போல் செய்ய, உன் விருப்பம் போல் என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? உன் விருப்பம் போல் அப்படிங்கிறத ஆஸ் யூ லைக்னால் உனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய, உன் விருப்பம் போல் செய்ய அப்படிங்கிற மீனிங். அது அப்படி இல்லை, நான் சொல்ல வந்த மீனிங் இல்லை, நான் இப்படி சொல்லலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறத இட் இஸ் நாட் ஸோ அப்படின்னா அது அப்படி இல்லை அப்படிங்கிற மீனிங். தொடர்ந்து செய். இப்போ ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா விடாமுயற்சியோடு செய்யணும், தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து செய்யணும், கீப் டூயிங் அப்படின்னு அர்த்தம். கீப் டூயிங் அப்படின்னா விடாமல் தொடர்ந்து செய்யணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் நகருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கூட்டமாக இருக்க இடத்துல கொஞ்சம் நகருங்க, கொஞ்சம் வழி விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நகருங்களேன் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா மூவ் அ பிட். அப்படின்னா கொஞ்சம், மூவ்னா கொஞ்சம் நகருங்க அப்படின்னு அர்த்தம். மூவ் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். நீ சொன்னதை போல தான் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ சொன்னது போலே ஆயிடுச்சு, நீ சொன்னதை போலவே அப்படின்னு சொல்கிறத ஆஸ் யூ சே அப்படின்னா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, நீ சொன்னது போலவே நடந்துருச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறத ஆஸ் யூ சே. இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே யாரும் இல்லை, யாரை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற மீனிங். எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம், ஒரு கான்வர்சேஷனில் நீ சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டூட் அப்படின்னா புரிந்து விட்டது அப்படிங்கிறது தான் அண்டர்ஸ்டூட்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்னா ப்ரெசன்ட், அண்டர்ஸ்டூட் அப்படின்னா பாஸ்ட். எல்லோரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும் போது புதுசாக உள்ள வரவங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை வாட் இஸ் கோயிங் ஆன்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மீனிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் புரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.